எல்லாராலும் நீங்க கட்சிகளால கைவிடப்பட்டதா சொல்லாதீங்க. மக்கள் எங்க ஐயாவை கைவிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லுங்க. நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க. நான்லாம் அவருடைய பிள்ளை. அவர் இல்லாம எனக்கு இந்த உணர்வு வந்திருக்கு, இவ்வளவு போராட்ட குணம் வந்திருக்கு. 85 வயசுல தமிழை தேடின்னு ஒருத்தன் நடப்பானா? தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் இருக்கானா? சொல்லுங்க. எங்க ஐயா விட்டா யார் இருக்கானா? இந்த சமூக நீதினு பேச்சுக்கு எவனா இப்ப அவரை தாண்டி பேசுறதுக்கு ஆள் இருக்கானா? நான் இன்னைக்கு பேசுறேன்னா அவர் கத்துக் கொடுத்ததுதான். இந்த நாட்டுல என்ன உங்க ஈவேரா செஞ்சாரு? எங்க ஐயா ஆணமுத்து போட்ட பிச்சை 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல கமிஷன்ல. எவன் பேசுற நீ? இந்த நாட்டுல வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இன்னும் பேசிட்டு இருக்கிற ஒரு மகன் இருக்காருன்னா எங்க ஐயா தான். நீங்க என்னங்க கட்சி எப்படி பேசுறீங்க? கட்சி என்ன கட்சி? மக்கள் கைவிடுவாங்களா? அப்புறம் இருக்கு இல்ல அவருக்கு இல்லைன்னா புள்ள இருக்கல, அவர் கனவை நான் நிறைவேற்றுவேன். இன்னொரு புள்ள இருக்காருல்ல, செய்யறோம். என்னங்க நீங்க? அப்ப முடியலன்னா மகன் செய்வன்ல. வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? இப்ப என்ன எல்லாரும் கூப்பிட்டாங்க, நான் போகல. அப்ப நான் அவங்கள கைவிட்டேன்னு சொல்லுவாங்களா, இல்ல அவங்க என்னை கைவிட்டாங்கன்னு சொல்வீங்களா? இந்த வயசுலயும் ஏதாவது இந்த நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறாருல, அந்த எண்ணத்தை பாராட்டுங்க. ஏன் போய் வீட்டுல போய் படுப்போம், என்னத்தையோ போயிட்டு போகுது நாடு, ஏதோ நாசமாயிட்டு போகுதுன்னு படுக்கலாம்ல. அப்ப செய்யல இல்ல. இன்னைக்கு உங்களை உட்கார்ந்து பேசி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காருல, இயங்குறாருலங்க, அதுக்கு கைதட்டுங்க, பாராட்டுங்க. என்னங்க? ஆமா, எங்க ஐயாவை பார்த்து, எங்க அண்ணன் வைகோவை பார்த்து, எங்க அண்ணன் திருமாவை பார்த்து, எங்க ஐயா விஜயகாந்த பார்த்து, எல்லாரையும் பார்த்து கத்துக்கிட்டேன். கற்றறிவை விட பட்டறிவு மேலானது இல்ல. 22 நாடுகளை எதிர்த்து சண்டை போடும்போது என் தலைவன் எந்த நாட்டிலையும் ராணுவ உதவி கேட்கல, தனியா ஒத்தையாளன்னு தான் சண்டான். அதை இப்போ சொல்றங்கள, மொத்த கட்சி கூட்டணியா ஒத்த கட்சி மோதி வெல்லும். புரியுது? காரணம் மொத்தத்துல வீரம் வேணும்னு சொல்லல மாடா.